குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் பாடிய பாடல்களும் அதற்கான விளக்க உரையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அகத்தியர் அவர்களுடையது. அகத்தியர் ஞானம் அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் 49 பாடல்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பாடல்களும் 8 வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு செய்யுள் நடையில. ஆனா ஒரே ஒரு பாடல் மட்டும் 4 வரிகள் தான் இருக்கு. மனமது செம்மையானால் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல். ஸோ நான் அந்த வரிகள் இருந்தே ஆரம்பிக்கிறேன். பாடல் 1. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இதுதாங்க அந்த பாடல். செம்மை அப்படின்னா தெளிவு, தூய்மையாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வாசி அப்படின்னா பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. சோ இந்த பாடல் மூலமா உள்ளம் சுத்த தெளிவாக இருந்தால் மந்திரம் ஓத வேண்டியது இல்லை, மூச்சை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சுவாச பயிற்சியால், அதாவது பிராணாயாமம் மூலம் மூச்சை நிறுத்த வேண்டாம். உள்ளம் தெளிவானால் மனம் ஒருமுகப்பட்டு மந்திரம் கைவசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனம் தெளிவாகணும் அப்படின்னா இறைவன் ஒருவனையே நினைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 2வது பாடல். உண்ணும் போது உயிர் எழுத்தை உயரே வாங்கி, உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது எல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, திண்ணிற்கா இலைமருந்தும் அதுவேயாகும், தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார், மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தாமே. உயிர் எழுத்து அப்படிங்கிறது இங்க ஆ அப்படிங்கிற எழுத்து, இந்திரியம் அப்படின்னா விந்து, பேணி அப்படின்னா பாதுகாத்து, மரளி அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உணவு உண்ணும் போது ஆண்மை எழுத்தான அ அப்படிங்கிறத மேல் எழுப்பணும், உறங்கும் போதும் அதுவேயாகும், பெண்ணுடன் உடலுறவு கொண்டு இருக்கும் போது விந்து வெளியாகும் போது மூக்கின் வலது துளை வழியாக மூச்சு மேல் நோக்கி செல்லும் போது அமைதியாக இருப்பாயாக. இதுதான் ஆண் குழந்தை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்றாரு. பச்சை கீரையின் இலையை வேக வைத்து உணவுடன் சேர்த்து உண்டு வந்தால் அது மருந்தாகி நோய் வராமல் காக்கும். நாள்தோறும் அப்படியே கடைபிடிப்போர் நிலையாக நெடுநாள் வாழ்வார்கள் என்பதை உணர்வீராக. இவ்வாறானவர் யமனின் கையில் சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கணவன் மனைவியுடன் உடலுறவில் ஈடுபடும் போது வெளியாகும் விந்தானது பிங்களை சுவாசம் நடந்தால், பிங்களை அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம், பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்கும். அதே மாதிரி இடைக்கலை அப்படின்னா சந்திரன், இடைக்கலை சுவாசம் நடந்தால் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கும். இடைக்கலையும் பிங்களையும் சமமாக இருந்தால், அதாவது சுழுமுனை சுவாசம் நடக்கும் போது பிறக்கும் குழந்தை அலியாக இருக்கும். அதனால பிங்களை சுவாசத்தை நாள்தோறும் செயல்படுத்துவோர் நீண்ட காலம் சாகாமல் வாழ முடியும் அப்படின்னு இந்த பாடல் மூலமா அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது 3வது பாடல். ஒன்னான உச்சிவெளி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி, விண்ணொலியாம் அம்பரம் ஓம் அவ்வும் ஒவ்வும், விதித்தபரம் ஒருவருக்கு எட்டாதப்பா, பண்ணான உன்னுயிர்தான் சிவம் அதாச்சு, பார்க்கடலில் பள்ளி கொண்டோன் விண்டுவாச்சு, கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கலந்துருகி ஆடுமடா ஞானம் முற்றே. இதுதாங்க அந்த பாடல். அவ் அப்படின்னா சச்சிதானந்தம், ஒவ் அப்படின்னா உமாதேவியார், பார்க்கடலில் பள்ளி கொண்டோன் அப்படின்னா திருமால், விண்டு அப்படின்னா காற்று, தலை உச்சியான வெளியில் பொருந்தி நிலைக்கையில் சக்தியுடன் கணபதியும் முன் நிற்பார்கள், கடுவெளியான பள்ளி அறையில் சச்சிதானந்தம் ஆகிய அவ் உமையவள் ஆகிய ஒவ் உண்டாக்கிய உடலை பற்றி எவரும் அறிய மாட்டார், சிற்றன்மாவாகிய உனது உயிர் சிவம் ஆகும், பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமால் காற்றானார், தலை உச்சியில் உள்ளது சகஸ்ரார தலம், இது 1000 இதழ் தாமரை வடிவம் கொண்டது, இதில் சச்சிதானந்தத்துடன் உமையவளும் பள்ளி கொண்டிருக்கும் போது இருவருடைய கூட்டுறவால் உடலும் உயிரும் உருவாயிற்று. காற்றாக விளங்குபவர் திருமால், உயிராகி விளங்குபவர் சிவன். மூலாதாரத்தில் இருக்கும் விநாயக பெருமானை கண்டு உணர்வோருக்கு அவர் அனைத்து ஞானத்தையும் அளித்து ஆனந்த நடனத்தை அளிப்பார்
அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 4வது பாடல். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதியந்தமான குரு நீயே ஆவாய், சந்தேகம் இல்லையடா புலத்தியனே, சகல கலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாவே, முந்தனால் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாவிட்டால் மூலம் பாரே. ஆதி அந்தம் அப்படின்னா தொடக்கமும் முடிவும் இல்லாத அப்படின்னும், ஒவ்வா அப்படின்னா இணை ஆகாது அப்படின்னும், மூலம் அப்படின்னா இறைவன் மூலாதாரம் அப்படின்னும் அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, விந்தாக விளங்கும் சிவபெருமானின் நிலைப்பாட்டினை அறிந்து விதையை கண்டால், அதாவது சிவத்தை கண்டால் காரியமான சித்தி அப்படிங்கிற நாதம் குருவான சிவமாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகான சக்தி சிவமானால் முதலும் முடிவும் நீயே ஆவாய், இதில் சந்தேகம் இல்லையடா புலத்தியன் என்ற சீடனே, அனைத்து ஞானமும் கலைகளும் இதற்கு இணையாக மாட்டா, முன்னாளில் இருவரும் ஆதியை அறிய முடியவில்லை என்றால் மூலாதாரத்தை பார்ப்பாயாக. சிவமும் சக்தியும் இணைந்ததால் சிறிய ஆன்மாக்களான நானும் நீயும் உண்டானோம். இதன் மூலத்தை, அதாவது ஆதியை உணர்ந்தால் அதற்கு இணையான கலைகளும் இல்லை ஞானமும் இல்லை என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 5வது பாடல். மூலமதை அறிந்தக்கால் யோகமாச்சு, முறைமையுடன் கண்டக்கால் வாதமாச்சு, சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை சுட்டெறிந்தால் அவனே சித்தன், சீலமுள்ள புலத்தியனே பரமயோகி, செப்புமொழி தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள எந்திரமான் ஜோதி தன்னை, நாட்டினால் சகல சித்தம் நல்கும் முற்றே. மூலம் அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னும், சீலம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னும், சகல சித்து அப்படின்னா அனைத்து வகையான சித்துக்களும் அப்படின்னு அர்த்தம். மூலாதாரத்தின் தன்மையை அறிந்தால் யோகம் சித்தி ஆகும். இதனை முறையாக பயிற்சி செய்தால் வித்தைகள் வந்தடையும். பெருமையுடன் கண்டவர் மேன்மை அடைவார், சாத்திரத்தை விட்டவனே சித்தர் ஆவார். புலத்தியன் என்ற பெயர் கொண்ட ரிஷியே, சிவயோக வாக்கு தவறாத யோக எல்லையை கண்டால் உலகில் மந்திர சக்தியான ஒளியை தன்னில் நிலைக்க வைத்தால் அனைத்து சித்திகளும் தானாகவே கிடைக்கும். சுழுமுனை நாடியானது மூலாதாரத்திலிருந்து தொடங்குகிறது. அது யோகத்திற்கு பயன்படும் விதத்தையும் அறிய வேண்டும். அது மூலாதாரம் தொடங்கி தலை உச்சி வரை செல்லும் வழியில் உள்ள சக்கரங்களின் இயல்பையும் அறிய வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களுடைய பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல முதல் 5 பாடல்களும் அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்கேன். ஸோ 49 பாடல்களை மொத்தம் 10 வீடியோக்களை கொடுக்க போறேன். மீண்டும் 2வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.